நாம் வெயிட்டு தூக்குறோம். அது நம்மளால் எவ்வளோ தூக்க முடியுமோ அந்தளவுக்கு வெயிட்டை தூக்குனா பரவாயில்ல. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்குற வெயிட்டை ஒரே ஆளை தூக்கும்போது என்ன ஆகும்னா, தண்டுவடத்தில் எலும்பு முன்னோக்கி நழுவிடும். அதாவது ஸ்பாண்டலோ லிஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு ஒன்று மேலே ஒன்று அலைன் பண்ணி அடிக்கிறக்கும். அது ஒரு எலும்பு மட்டும் ஃபார்வேர்டாக ஸ்லிப் ஆகி போகும். அது ஏன்னா அளவுக்கு மீறின வெயிட் தூக்குறதுனால. அப்படியே ஒருத்தர் குமாருங்கிறவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது அவருடைய எக்ஸ்ரே தான். L5S1 அந்த லெவலில் L5 அந்த எலும்பு வந்து ஃபார்வேர்டாக ஸ்லிப் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறின வெயிட்டு ரெகுலராகவே அவங்க வேலை காரணமாக அளவுக்கு மீறின வெயிட் தூக்கியிருக்காங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்குது, சயாட்டிகா 2 கால்லையுமே நரம்பு வலி ஏற்பட்டிருக்கு, கால் 2 கெண்டைக்கால் கடுமையாக மரத்து போகிறது வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்காங்க. அதனால் குனிஞ்சி அதிகப்படியான வெயிட்டு தூக்குறதை தவிர்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி தண்டுவடத்தில் பிரச்சனை இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதுக்கு கைரோப்ராக்டிக் ஸ்பைனல் மேனுவல் தெரப்பி மூலமாக சிகிச்சை அளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.